அவரு ரொம்ப வயசானவர். அவர் பேர் தான் யூஹாங். அவர் அந்த மலையில மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் மலை மேல ஏறி இருப்பாரு. வயசானவரால மலை மேல ஏற முடியுமாடா? ஆமா, அவன் சொல்றதும் சரிதான். அவரு இதுக்கான ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சாரு. அதனால அவரு அந்த மலைய நகர்த்தணும்னு யோசிச்சாரு. மலையை நகர்த்துறதெல்லாம் லேசான காரியமான்னு இல்லதான், ஆனா அவருக்கு நிறைய பேர் அதுக்காக உதவி செஞ்சாங்க. நாள் போக போக பொறுமையா அவங்க அந்த மலைய உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. மறுபடியும் உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க. நீங்க இதை இப்ப நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உடைச்சாங்க, சும்மா இரு. அந்த யூகாங்க்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும். அப்புறம் அந்த மலையை உடைச்சி அதுல இருந்து பள்ளத்தை தோண்டி மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சு, தோண்ட ஆரம்பிச்சு, அதை உடைச்சு கடைசியா இதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடவுளை வர பார்த்தாரு. அப்படியா? அதுக்கப்புறம் என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. கடவுளே வந்து அந்த மலையை தள்ளி வச்சாராம். என்ன, இதுதான் உங்க கதையா? ஆமா, அவ்வளவுதான். ஷெல்டன், உனக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இல்ல, ஒழுங்கா என் காசை திரும்ப கொடுங்க. நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். என்னது? அங்க பாருங்க, ஹண்டர் விக் இங்க தான் இருக்கா. இந்த மேப்ல காட்டுறத பார்த்தா அந்த இடம் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த மலைக்கு பக்கத்துல தாண்டா இருக்கும். அவன் சொன்னதை நீ கேட்டியா? அவன் எதையோ தேடி போறான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டா போச்சு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் நினைச்சது நடக்க போகுதுடா. சந்தோஷம்டா. டேய் அண்ணா, அவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? தெரியலையே. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மேப்பு தான் நினைக்கிறேன். யாராது? யாரும் இங்க இல்லையே. மேப்பை தூக்கிட வேண்டியதுதான். என்னதுடா இது? நாம தேடி வந்தது எதுவுமே இங்க கிடைக்கலையே. மறுபடியும் மேப்பை பார்ப்போம். இது சரியான இடம் தானே? முடியல. பாடடா, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே. இதுதான் அந்த இடம். நீ எதை எழுதியா இல்லையா? சொல்லு. டேய் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற என்ன, போய் சண்டை போடலாம். வெயிட்டு தாக்க முடியல, எதிரடா. இப்பதான் புரியுது. டேய் அண்ணா, அண்ணா. ஹே, அந்த ஹண்டர் விக்கி என்ன ஆனா? சொல்லு. அவன் கதை முடிஞ்சது. மேப்ப பாத்தியோ? ஆமா, அவன் யூகாங்கோட மண்வெட்டியை தேடி வந்திருக்கான். இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அவனை கண்டுபிடிக்க விடக்கூடாது. ஆமா, அவனை நிறுத்தியே ஆகணும். கண்டிப்பா. அந்த குண்டுச்சாட்டிங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சரி விடுறாவுக்கு, நாம வந்த வேலைய பார்ப்போம். யூகாங்கோட மண்வெட்டி இதுக்கப்புறம் என்னோடது. அது மட்டும் எனக்கு கிடைச்சதுனா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்.
யாரையும் காணுமே. ஏய் ஹண்டர் வேக், நான் இங்க இருக்க. முடிஞ்சா என்ன அடி பாப்போம். கடுப்பே தாத்தரா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இத ஓடிக்கணும் 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 ஓடிக்கணும். உடைஞ்சிருச்சு. ஆஹா, என்ன இது உடைஞ்சிருக்கு? இத கண்டிப்பா அந்த குண்டடுக்கு தான் உடைச்சிருப்பாங்க. எவ்வளவு தைரியம்டா உங்க 2 பேருக்கும். சரிடா, என்ன துரத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாச்சு நீ வேலை பார்க்க விடுக்கடா. ரொம்ப தான் வேகமா வர்றான், ஆனா கையில சிக்குவான். இது என்னடா புதுசா இருக்கு? இத நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப நீ என்னடா பண்ண போறதுக்கு? உன் கையில எந்த ஆயுதமும் இல்லையே. சரி விடுறா, நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய புத்திசாலியாச்சே. என்ன பண்றோம்? அவன் மலைய வெடிக்க வைக்க போறான். என்ன மலைய வெடிக்க வைக்க போறானா? அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஓகே. வட தம்பி. Fire! சரிடா, வேற வழியே இல்லை. என்னோட கடைசி ஆயுதம் இதுதான்டா. பாத்தியாடா, நான் அழகா கேட்ச் பிடிச்சேன்ல. ஒரே கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களாடா? இது எல்லாமே உங்க வேலை தான் எனக்கு தெரியும்டா. அந்த பாபை என்கிட்ட கொடுத்துடுறா. கொடுக்க மாட்டேன், வந்து வாங்கிக்கோ. என்னோட பாபை என்கிட்ட கொடுத்துருக்கடா. டேய் அண்ணா, இத கேட்ச் பிடி. என்னோட பாபு இதோ வருது. எனக்கு இது வேணாம்டா, நீங்களே வச்சுக்கோங்கடா. எனக்கும் வாடா. யூகாகோட மண்வெட்டி. ஒரு வழியா நான் பணக்காரன் ஆயிட்டே. எனக்கு நீ மட்டுமே போகும். திறந்து பார்த்துருவோம். என்னதுடா இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை.
டயர்டா இருக்கு. நட்டாஷாவை பார்க்கறதுக்கே சீக்கிரம் எழுந்து வர, இல்லைன்னா பெட்டை விட்டு எழுந்திருச்சிருக்கவே மாட்டேன். ஆ, என்னது இது? இது என்ன புதுசா இருக்கு? இங்க பாரு. ஏய் லூயி, என்னப்பா கூப்பிட்டியா? இது இதோ இந்த இடத்துல கீழே இருந்தது. இது என்னன்னு தெரியுமா? கூட என்னன்னு பார்க்கறேன். இது ஒரு மேக்னெட். உனக்கு தெரியுமா? இதை மெட்டல்ல வச்சா ஒட்டிக்கும். ஓ லூயி, நீ நிஜமாவே ஒரு என்சைக்ளோபீடியா அதெல்லாம் தான். இருக்கட்டும். சரி சரி, நான் இப்ப கிளம்பணும். என்ன விட்டுரு. சரி, இது வித்தியாசமான விஷயமா தான் இருக்கு. ஹா, என்னவோ மேக்னட்டா. விடு. ஹா, நட்டாஷா. என் முகம் எப்படி இருக்கு பாரு. நான் சரியாவே தூங்கல. நான் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கேன். ஓ, என்னாச்சு நட்டாஷா? நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேனா? நீ கிளம்பிட்டியா? போலாமா? சாரி பப்ளு, என்னால உன் கூட வர முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் பாக்ஸ காணோம். என்ன மியூசிக் பாக்ஸா? அதுக்கு என்ன, நீ கவலைப்படாத, நான் அதை கண்டுபிடிச்சு தரேன். நிஜமாவா? பப்ளு, எனக்காக நீ அதை பண்ணுவியா? ஆ, கண்டிப்பா பண்ணுவேன். நீ மட்டும் இந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் உன் கூட வெளியில வருவேன். ஓகேவா? புரிஞ்சுது. கண்டுபிடிச்சிட்டா போச்சு. என்னது இது? டேய் அண்ணா, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. ஓ, ஹேய், நீ மியூசிக் பாக்ஸைய கண்டுபிடிச்ச? இல்லடா அண்ணா, இது என்னதுன்னு எனக்கே தெரியல. ஆ, இங்க பாரு, கேக் மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி கேக் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓ, நல்லா இருக்கு. இது ஃபன்னா இருக்கு. டேய் அண்ணா, இத நம்மளே வச்சுக்கலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இருடா, லூயி கிட்ட இத பத்தி கேட்கலாம். லூயி. ஹே லூயி, லூயி, இது என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு. அதை கூட பார்க்கறேன். இதுவா? இது ஒரு போர்டு கேம். இதோட பாயிண்டர் இப்ப எங்க இருக்கோ அதை வச்சுதான் இந்த கேமைய விளையாடுவாங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு இதுல இருக்க பரிசு கிடைக்கும். நீங்க 2 பேரும் இதை வச்சு ஜாலியா விளையாடுங்க. கேக்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ் லூயி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வாடா தம்பி, நாம இத விளையாடி பார்க்கலாம். விளையாடுறதுக்கு நீ தயாரா? ஹே டப்ளு, நீ முதல்ல விளையாடு. ஜாலியா இருக்க போகுது. விளையாடலாம். லாலிபாப். சூப்பர். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் விளையாடுறேன். போ, எனக்கு ஹனி வேணும். ஹனில போய் நில்லு. அப்படிதான், ஹனிக்கு போ. ஹனில நில்லு. மேலகா. அட, கேம் நல்லா விளையாடுறியே. அறிவாளிங்கெல்லாம் எப்படி தானே விளையாடுவாங்க? ரொம்ப காரமா இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு காரமா நான் சாப்பிட்டதே இல்ல. சாம்பியனோட விளையாட்டா இதுதான் கதி, தெரியும்ல. ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட். நாம மாத்தி விளையாடலாம். உன் வாய பாரு. சரி, விளையாடு. ஹனி 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 ஹனி. என்ன, நான் ஒத்துக்க மாட்டேன். எப்ப பாரு எனக்கு மட்டும் காரமாவே வருது. நான் விளையாட வரல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது ஒரு மொக்க கேம். எனக்கு அது பிடிக்கவே இல்ல. டேய் அண்ணா, இங்க வாடா. ஓ, இங்க பாரு, மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் இத நட்டாஷாவுக்கு கொடுத்துறேன். வாய்ப்பே இல்ல. நான் தான் இதை நட்டாஷாட்ட கொடுப்பேன். ஏன்னா நான் தானே இதை கண்டுபிடிச்சேன். நான் தான் ரொம்ப லக்கி. இது
நான் தூக்கி போட்ட மேக்னெட் தானே? ஓ, அப்போ இந்த மேக்னெட்டால தான் இவ்வளவு நடந்ததா? அட, இங்க பாத்தியா? அதேதான். இப்போ டபுளுக்கு ஆப் தான். சரி, நல்லா கவனிச்சுக்கோ. நாம இப்போ இன்னொரு கேம் விளையாட போறோம். இந்த முறை முதல்ல நீ விளையாடு. சரி, நானே முதல்ல விளையாடுறேன். கமான், ஹனி வேணும். ஹனி 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 வேணும். என்னது இது மாறிடுச்சு? அது கரெக்டா ஹனில தானே போய் நின்னுச்சு. எதுக்குடா அழற? இதனால உனக்கு இப்போ என்ன ஆயிட போகுது? ஹே, இது உனக்குதான். இங்க வா. சரிடா, நீ இப்போ சுத்த ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வா. நாம லண்டன் பிரிட்ஜ்ல போய் நடக்கலாமா? வாடா தம்பி, நாம பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். நீ இப்போ பார்த்து போ, நாம பிரிட்ஜ் மேல நடக்கிறோம். போடா. பார்த்து மெதுவா போகணும். ஓ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அது எனக்கு தெரியல. சரி, இது என்னோட டர்ன். ஓகேவா? இப்ப பாருடா. பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருடா. சூப்பர். காத்து ஏன் பக்கம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன? இப்போ இந்த ஹனி என்னோடது. எனக்கு நடக்கிறதுலாம் சரியில்லைன்னு தோணுது. இப்போ உன்னோட டர்ன். என்னது இது மாறுது? இது பின்னாடி சைடு சுத்துது. ஓகே, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கடா. இந்தா. இப்போ என்னோட டர்ன். நிறுத்து. மறுபடியும் நான் ஜெயிச்சிட்டேன். என்ன நடக்குது? அவன் சொல்றதெல்லாம் இது பண்ணுது. நான் இதை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஒன்னும் புரியல. எப்ப பாரு இவன் கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நடக்குது? டேய் அண்ணா, உன் கையில என்னடா இருக்கு? பார்த்து பேசு. அவன் கிட்ட ஏதாவது உடனே போற. அது ஒண்ணுமில்ல. என்னாச்சு? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. சரி, நான் கிளம்புறேன். நட்டாஷா எனக்காக வெயிட் பண்ணுவா. பாய். நல்ல வேலை தப்பிச்ச. அது ஏன் என் பின்னாடியே வருது? இல்ல. என்ன நடக்குதுன்னே புரியலையே. பப்ளு, என்னடா இது? ஹாய் நட்டாஷா, நான் உன்னதான் தேடி வந்தேன். நீ கிளம்பிட்டியா? அது சரி. என் கூட வெளியில வரும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா? அப்படியெல்லாம் இல்ல. நான் குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணும்போதே இப்படிதான் இருப்பேன். பாக்குறியா? எப்படி? சூப்பரா? என்ன சொல்ற? என்னோட மியூசிக் பாக்ஸ். ஆமா, அதுதான். அது நான் உனக்காக தான் இதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். பப்ளு, நான் சொல்றத கேளு. நில்லு.